जय राधा माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गोपीजन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदनन्दन प्रजनरञ्जन यशोदनन्दन प्रजनरञ्जन यमुनदीरा वनचारि यमुनदीरा वनचारि जय राधा माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय राधा गोपीनाथ राधे जय राधा श्याम सुंदर राधे जय राधा रस बिहारी राधे निताय गौर हरि बोल हरि बोल निताय गौर हरि बोल निताय गौर हरि बोल निताय गौर हरि बोल जय जय प्रभुपाद जय श्रीला प्रभुपाद जय जय गुरुदेव जय श्रीला गुरुदेव अनंत कोटि वैष्णव की जय प्रभुपाद की जय गुरु महाराज की जय निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल हरे कृष्णा हरे कृष्ण माता जी कृष्णा माता जी ஒரு நிமிஷம் எல்லாரும் நேத்துக்கு ஓட்டு போட்டீங்களா போட்டாச்சு மாதா ஜி நான் மட்டும் போடல மாதா ஜி எல்லாரும் போட்டோம் மாதா ஜி हरे कृष्णा हरे कृष्ण हरे कृष्णा माता जी எல்லாருக்கும் हरे कृष्णा स्क्रीन शेयर हरे कृष्णा எல்லாருக்கும் स्क्रीन शेयर தெரியுதா தெரியுது மாதா ஜி தெரியுது ஓகே இன்னைக்கு பகவத்கீதா 4வது அத்தியாயம் 39வது ஸ்லோகம் ஹரி போல் யார் அன்மியூட்ல வெற்றி செல்வி மாதாஜி சித்ரா மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா ஓகே மாதா ஜி हरे कृष्ण माता जी ஹரி போல் ஹரே கிருஷ்ணா
ஓகே. பதம் 39. ஸ்ரத்தாவா லபதே ஞானம் சத்தாவா லபதே ஞானம் ஸ்ரத்தாவா லபதே ஞானம் சத்தாவா லபதே ஞானம் ஸ்ரத்தாவா லபதே ஞானம் சத்தாவா லபதே ஞானம் தத்பர சம்யதேந்திரியः தத்பரக சம்யதேந்திரியக தத்பர சம்யதேந்திரியः தத்பரக சம்யதேந்திரியக தத்பர சம்யதேந்திரியः தத்பரக சம்யதேந்திரியக ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் ஞானம் ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அச்சிரேனாதிகச்சதி 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 ஸ்ரத்தாவா லபதே ஞானம் தத்பர சம்யதேந்திரியः ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அச்சிரேனாதிகச்சதி ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. வெற்றி செல்வி மாதாஜி வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கிறேன் மாதாஜி. பதம் 39. ஸ்ரத்தா லபதே ஞானம் தத்பரக சம்யதேந்திரியக ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அச்சிரேனாதிகச்சதி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பத்மா மணிகண்டன் மாதாஜி வாசிக்கிறீங்களா? Hare Krishna Mataji. Bhagavad Gita 4th chapter 39th text. Shraddha Vallabhate Jnanam Tatparasam Yetendriyaha Jnanam Labdhva Param Shantim Achirenadhigacchati. Hare Krishna. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. நம்ம மங்களாசாசனம் பண்ணிடலாம். கிளாஸுக்கு போகலாம். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதிநாமனே நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சுனியமாதி பாஷ்யத்யாதேசதாரிணே ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார சிவாசாதி கௌரவ தவிர்ந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே விஸ்வநாத மகாராஜ் கி ஜெய். ஓகே, யார் புக்கு கையில ரெடியா வச்சிருக்காங்களோ மொழிபெயர்ப்பு தமிழ்ல படிக்கலாம். உன்னத ஞானத்திற்காக தன்னை அர்ப்பணித்து புலன்களை அடக்கக்கூடிய நம்பிக்கையுடைய மனிதன் அந்த ஞானத்தை அடைய தகுதி வாய்ந்தவன் ஆவான். அதனை அடைந்த பின் வெகு விரைவில் பரம ஆன்மீக அமைதி அவன் அடைகிறான். ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் தண்டத் பிரணாம். உங்களை திருப்பி சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓம் அஜ்ஞானம் தமிரந்தஸ்ய ஞானஞ்சன சலாக்கியா சச்சுரன் மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம 4வது அத்தியாயத்தில் பார்த்துட்டு இருக்கோம், டிரான்சென்டென்டல் நாலேஜ். ஓகே, ஸோ பகவான் இந்த ஸ்லோகத்தில்
அதை எப்படி அடையணும் அப்படின்ட்டு கொஞ்சம் சுருக்கமா திருப்பி ஒரு ரீகேப் பண்ற மாதிரி பண்றாரு. அதை எப்படி அடையணும், அந்த நாலேஜ் கிடைச்சா நம்மளுக்கு என்ன நடக்கும், அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்றாரு. ரொம்ப முக்கியமான ஒரு 4-5 வார்த்தைகள் இருக்கு. ஸோ அதை இன்னைக்கு டீப்பா நம்ம போகலாம். ஸோ யாரெல்லாம் ஸ்ரத்தவான், இந்த வார்த்தை வந்து ஆனோட முதல் வார்த்தை ஸ்ரத்தா அப்படின்றது. ஸ்ரத்தா, பஜனக்கிரியா, சாது சங்கா, அனர்த்த நிவர்த்தி, ருச்சி அப்படின்னு போகும். அசக்தி, பாவா, பிரேமா, இதுதான் அப்படியே படிப்படியா போகிறது. ஸோ ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தா, நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வளர்த்து ஒரு படியா தாண்டி கடைசியில கிருஷ்ண பிரேமத்தை, பாவத்தை, கிருஷ்ணரோட பாவத்தை நம்ம வந்து அடையணும். அவர் மேல ஒரு ரிலேஷன்ஷிப், அவரோட பிரேமத்தை வந்து நம்ம வந்து அடையணும். ஸோ முதல் லைன் என்னது, ஸ்ரத்தா. ஓகே, ஸோ இங்க கிருஷ்ணர் அதை தான் சொல்றாரு. ஸ்ரத்தா, ஸ்ரத்தவான் லபத்தே ஞானம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ யாரெல்லாம் நம்பிக்கையோட இந்த ஞானத்தை அடைய வேண்டும், லபத்தே ஞானம், ஞானத்தை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தத்பரக, அவங்களே அவங்க டெடிகேட் பண்ணிக்கிட்டு, இல்லைன்னா அதுக்காக சில முயற்சிகள், சில சிரமங்களை எடுத்துக்கிட்டு இந்த ஞானத்தை, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில கொடுத்த இந்த ஞானத்தை அடையிறதுக்காக யாரெல்லாம் முயற்சி பண்ணி அதுல கொஞ்சம் சின்சியரா இருக்காங்களோ, கூடவே என்ன பண்ணணும், சம்யத இந்திரியக, கூடவே அவங்களோட இந்திரியங்களை கொஞ்சம் அடக்கி கொண்டு, புலனடக்கத்தை பண்ணிக்கொண்டு. இல்லையா, நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போனா கூட என்ன சொல்லுவாங்க, இந்த மாத்திரையை சாப்பிடு, அப்புறம் சாப்பிட்டுட்டு வேற என்ன செய்யணும், நீ கண்ணா பின்னான்னு பரோட்டா கிரோட்டாலாம் தின்னாத, ஐஸ்கிரீம்லாம் தின்னாத, ஒரு 2 நாளுக்கு கஞ்சி வச்சு கொடி அப்படின்னு கூடவே செய்யக்கூடாததையும் சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல விஷயம் 3 நாளுக்கு குளிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லையா? ஸோ அந்த மாதிரி பகவான் என்ன சொல்றாரு, செய்ய வேண்டியது நம்பிக்கையோட இதற்காக தொடர்ந்து டெடிகேட் பண்றது, இந்த ஞானத்திற்காக, இந்த ஞானத்தை அடைய வேண்டும் அப்படின்றதுக்காக. கூடவே என்ன சொல்றாரு, சம்யத இந்திரியக, நம்ம இந்திரியங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாரு, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி பண்ணுனா ஞானம் லத்வா, அவங்களுக்கு ஞானம் கிடைக்கும். அப்ப ஞானம் கிடைச்சா என்ன ஆகும், பராம் சாந்தி, அமைதி கிடைக்கும். நம்ம இப்ப இருக்கக்கூடிய அமைதி எல்லாம் வேற மாதிரி அமைதி. சந்திரசேகர் பிரபு என்ன நினைச்சாரு, நம்ம எல்லாரும் ஸ்கூலுக்கு போறாங்க, நம்மளை மட்டும் வீட்டுல வச்சிருக்காங்க அப்படின்ட்டு அவர் குழந்தையா ட்ரெஸ்ஸே போடாம சுத்திட்டு இருக்கும் போது நினைச்சிட்டு இருந்தாரு. ஸ்கூல்ல சேர்க்காத போதே என்ன பண்ணுவாரு, வீட்டுல இருக்கிற பைய தூக்கி மாட்டிக்கிட்டு நானும் ஸ்கூலுக்கு போறேன், அண்ணன் போறாங்க, அக்கா போறாங்கன்ட்டு இருந்தாரு. அப்புறம் ஸ்கூலுக்கு போனா நிம்மதியா இருக்கும்னு நினைச்சாரு. அப்புறம் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதுல இருக்கிற ஹோம்ஒர்க்கு, டெஸ்ட், அது இதுன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன நினைச்சாரு, காலேஜ் போனா ஜாலிடா அப்படின்னு நினைச்சாரு. காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஐயோ அரியஸ் வந்துருமோ வச்சிருமோ அப்படின்ட்டுலாம். அப்புறம் வேலைக்கு போனா ஜாலி நிம்மதி அப்படின்னு நினைச்சாரு. ஆனா வேலைக்கு போய் 1 வாரம் 10 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அங்கேயும் ஒர்க் ப்ரெஷரு, அங்கேயும் 1008 இது. கல்யாணம் ஆனா ஆகும்னு நினைச்சாங்க, கல்யாணம் ஆனா அப்புறம் குழந்தை பெண்ணா ஆகும்னு நினைச்சாங்க. ஆனா இந்த நிம்மதின்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வருது, நிறைய நேரம் காணாம போயிடுறது. மொத்தத்துல வாழ்க்கையில ஒரு சந்தோஷமா இருக்கட்டும், ஒரு நிம்மதியா இருக்கட்டும், நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோம், அது நடந்தா சந்தோஷம் நிம்மதியா இருப்பேன்ட்டு, ஆனா அது கொஞ்ச நேரம் நிக்கிறது. அதுக்கப்புறம் திருப்பி பழைய கதவை, என்ன பழைய குருடி கதவை திரடின்ற மாதிரி தான் நம்ம கதை ஆகி போயிடுறது. ஆனா பகவான் நீங்க என்ன கேரண்டி கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பராம் சாந்தி, த சுப்ரீம் பீஸ். அதுவும் எப்படி கிடைக்கிறது, அதிகச்சதி, மிக விரைவாக உனக்கு வந்து இந்த ஞானம் கிடைச்சிச்சுன்னா உனக்கு பராம்கத்தியம். அதாவது ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, பிரளயமே வந்தா கூட நீ எல்லாம் வந்து ஒன்னும் ஆட மாட்டடா, ஒன்னும் பயப்பட மாட்ட. இப்பெல்லாம் நம்மளுக்கு என்ன ஆயிடுறது, மக்கள் எந்த லெவலுக்கு அமைதி இழந்து போயிடுறாங்க. மோடி இன்னைக்கு 9 மணிக்கு அட்ரஸ் பண்றாருன்னு சொன்னா அவ்வளவுதான், காலையில இருந்து எல்லாருக்கும் லூஸ் மோஷன் தான். ஐயோ இந்த மனுஷன் இன்னைக்கு 9 மணிக்கு வந்து என்ன சொல்ல போறாரோ, நாளையில இருந்து பெட்ரோல் கிடைக்காதுன்னு சொல்லுவாரோ, இல்ல நாளையில இருந்து பெட்ரோல் 200 ரூபான்னு சொல்லுவாரோ, ரேஷன் கடை கட்டுன்னு சொல்லுவாரோ, எல்பிஜி சிலிண்டர்லாம் வந்து கிடையாது
1000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பளம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், அதுக்கு மேல இருக்கிறவங்களா நீயே சொந்தமா ஏதோ பண்ணிக்கடான்னு சொல்லிடுவாரோ அப்படின்னு பயமா இருக்கிறது இல்லையா? நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயம் வந்துட்டா கூட நம்மளுக்கு நிம்மதி இல்லாம நம்ம வந்து போயிடுறோம். ஆனா பகவான் இங்க என்ன சொல்றாரு, இந்த ஞானம் வந்துட்டா உனக்கு பிரளயமே வந்தா கூட நீ வந்து அசைய மாட்ட, நீ அதனால கலங்க மாட்ட, சும்மா ஜாலியா இருப்ப, சந்தோஷமா இருப்ப அப்படின்னு சொல்றாரு. டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸ்ரத்தா அப்படின்றது அப்படின்னா என்ன? நம்பிக்கை. ஓகே, நம்பிக்கைக்கு வேதத்துல என்ன போட்டிருக்குன்னு பார்க்கலாம். நம்பிக்கை எப்படி இருக்கணும், யார் மேல இருக்கணும் அப்படின்றதுக்கு பார்க்கலாம். சரிங்களா? ஸ்வேதஸ்வர உபநிஷத்துல 6.23 சொல்றாரு, யஸ்ய தேவே பரா பக்தி யதா தேவே ததா குரௌ தஸ்யைதே கதிதாஹி அர்த்ததா பிரகாசந்தே மகாத்மனஹ. மகாத்மா, த கிரேட் சோல்ஸ் எப்படி இந்த வேதத்தோட எல்லா சாராம்சத்தையும் தெரிஞ்சு பகவானை அறிஞ்சு பகவான் கிட்ட போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எப்படி இருந்ததுன்னா, யதா தேவே ததா குரவ். இதுதான் முக்கியமான வார்த்தை. பகவான் மேல நீ எவ்வளவுக்கு நம்பிக்கை வச்சுட்டு இருக்கியோ அதே அளவுக்கு உன்னுடைய குரு மேலேயும் நம்பிக்கை வச்சுக்கணும். அப்படிதான் அவங்க வந்து வேதத்தோட எல்லா இதுவும் அவங்களுக்கு வந்து கிடைக்குமா, இல்லைன்னா கிடைக்காதான். பகவான் மேல மக்கிட்டு நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிறவனுக்கு பகவான் கிடைக்க மாட்டாரு. நான் இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கத்துல நான் வந்து ரொம்ப ஈடுபாடோட வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த ஒரு வார்த்தை தான். ஸ்ரீ வைஷ்ணவால அப்படியே பிறந்து அப்படியே என்ன சொல்றது ஊறி போன ஒருத்தர் முரளி சாரநாதன் பிரபுன்னு சொல்லிட்டு, அவங்க அப்பா எல்லாம் வெளியில நான் வேலையே செய்ய மாட்டேன், பெரும்பாலுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வேற எங்கேயும் போய் கைங்கரியம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு, எவ்வளவு வறுமையா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பெருமாளை மட்டும் மயிலாப்பூர்ல இருக்கிறாரு, மதுசூதன பெருமாள் நினைக்கிறேன் பெருமாளோட பேரு, அவருக்கு மட்டுமே கைங்கரியம் பண்ணாரு தன்னுடைய ஆயுள் முழுக்க. அவரோட ஒரு புத்திரன் தான் முரளி சாதனம் பிரபு. அவரு வந்து நான் என்னோட சிக்ஷா குரு கிட்ட பரதாகராஜாஸ் பிரபு கிட்ட நான் வந்து பௌதிகத்தை அங்க சொல்லித்தராங்க அப்படின்ன உடனே ஓடிட்டேன். எனக்கு பௌதிகத்தை ரொம்ப நாளா பிடிக்கும். இவர் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடியே 2 வாட்டி படிச்சேன். ஆனா ஒரு அக்ஷதம் கூட புரியல. அது அடுத்த விஷயம். இவன் தர்ணிதாவை கூட மடியில வச்சுட்டு அவ பிறந்ததுல இருந்து டெய்லி குளிச்ச உடனே மடியில தூக்கி உட்கார வச்சு அவளுக்காக ஒரு 2 ஸ்லோகம் படிச்சுட்டு இருந்தேன், பானிபத்துல இருக்கும்போது டெல்லி பக்கத்துல. ஆனாலும் எனக்கு ஒண்ணுமே புரியல. 2 வாட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கூட ஒன்றும் புரியல. அப்போ இங்க பௌதிகதா சொல்லித்தராரு ஒருத்தர் அப்படின்ன உடனே ஓடி போயிட்டேன். அப்புறம் ரெகுலரா அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அப்படி அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி கிளாஸை முடிச்சுட்டு நானும் இந்த முரளி சாதன பிரபுவும் ஸ்ரீ வைஷ்ணவா 2 பேரும் அப்படியே ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கோம். அப்போ முரளி பிரபு சொன்னாரு, நாங்க வந்து பகவான் கிட்ட போவோமா வைகுண்டத்துக்கு போவோமான்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்கெல்லாம் கண்டிப்பா போவீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், எனக்கு வந்து அப்ப பரதராஜ் பிரபு மேல நம்பிக்கை கிடையாது, இயக்கத்து மேல நம்பிக்கை கிடையாது, அந்த பாவகியத்தையே கேட்கணும், அதுக்கு மேல நான் இந்த பக்கம் அந்த பக்கம் அசைய மாட்டேன், அந்த கீதைக்காக மட்டும்தான், அதுக்கு மேல அவர் என்ன சொன்னாலும் அதை பத்தி கேட்கவே மாட்டேன். ஏன் அப்படி நீங்க சொல்றீங்க? நீங்க வந்து இதுலயே பிறந்து ஊர்னவங்க, உங்க அப்பாலாம் இதுக்குன்னே லைஃபை டெடிகேட் பண்ணவங்க, நீங்க வந்து அப்படியே பர்த்ல இருந்தே இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா ஏன் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றீங்க. நான் அதுக்கு அவர் சொன்னாரு, எங்களுக்கு விஷ்ணு பக்தி இருக்கு, ஆனா உங்க அளவுக்கு எங்க கிட்ட குரு பக்தி இல்லையே, குரு பக்தி இல்லாம நாம போக முடியாது. ஆனா இஸ்கான்ல வந்து குரு பக்தியை வந்து கண்ணாபின்னான்னு கொடுக்குறாங்க, அதனால அவங்க வந்து கண்டிப்பா போவாங்க. கிருஷ்ண பக்தி இருக்கிறவன் கிருஷ்ண வைகுண்டத்துக்கு போன அவசியம் கிடையாது, ஆனா குரு பக்தி இருக்கிறவன் கண்டிப்பாக வைகுண்டம் போவாங்க, அப்படிதான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால உங்களுக்கெல்லாம் அப்ரீதமான ஒரு குரு பக்தி இருக்கு, அதனால நீங்க கண்டிப்பா போவீங்க அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து பரதகராஜ பிரமல இஸ் ஹோலினஸ் என்னோட தீக்ஷா குரு ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜ், அதுக்கப்புறம் ஸ்ரீலா பிரபுபாதர், அந்த குரு பக்தி எனக்கு அன்னைக்கு அங்கிருந்து தான் வருது. சோ வேதத்துல ஸ்வேதஸ்வர உபநிஷத்துலயும் அதான் சொல்றாங்க, யதா தேவே ததா குரவ். எப்படி நீ பகவான் மேல நம்பிக்கை வச்சுட்டு இருக்கியோ அதே அளவுக்கு. உதாரணத்துக்கு ராஜவல்லி மாதாஜி ட்ரெயின்ல போறாங்க, திருச்சிக்கு போயிட்டு இருக்காங்க, இல்ல ராஜபாளையம் போயிட்டு இருக்காங்க, சென்னையில இருந்து வந்தே பாரத்ல போறாங்க, அப்படியே சுக்கு சுக்குன்னு குழு குழுன்னு இருக்கு.
இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ட்ரெயின் தண்டவாளத்துல போறது, உங்களுக்கு இடது பக்கம் தண்டவாளம் முக்கியமா, வலது பக்கம் தண்டவாளம் முக்கியமான்ட்டு? அப்ப மாதாஜி என்ன சொல்லுவா? 2 தண்டவாளமும் சமமா இருக்கணும், சமமா இருக்கணும் இல்லையா? அப்பதான் அந்த வந்தே பாரத் போகும். இல்லைன்னா அது ஜப்பான்லயே மேடன் ஜப்பானா இருந்தாலும் தண்டவாளம் ஒண்ணு கம்மியா இருக்குது, ஒண்ணு 2 கிலோமீட்டர் இருக்கு, ஒண்ணு 6 கிலோமீட்டர் இருக்குன்னா என்ன, ஒரு இன்ச்சு கம்மியா இருக்குன்னா என்ன பிரயோஜனம்? அந்த ஜப்பான்ல மேக் பண்ண ட்ரெயினா இருந்தா கூட அது அடுத்த செகண்ட் உருண்டு பிறண்டு போயிடும், அது ஊரு போய் சேராது. அதே மாதிரி நம்ம ஊரு போய் சேரணும், வைகுண்டம் போய் சேரணும், கோலோகம் போய் சேரணும்னா இந்த வார்த்தையை மந்திரமா வச்சுக்கணும். யதா தேவே ததா குரு. எந்த அளவுக்கு நம்ம பகவான் மேல நம்பிக்கை வச்சுட்டு இருக்கோமோ, சேவை பண்ணணும்ன்ற இது இருக்கோ, அதே அளவுக்கு நம்மளுக்கு குரு மேலையும் இருக்கணும். எஸ்ய தேவே பராபக்தி. எந்த அளவுக்கு நீ பக்தி வச்சிருக்க தேவர் பகவான் மேல, அதே அளவுக்கு குரு மேலையும் பக்தி வச்சிருக்கணும். இத உத்தவ கீதையிலையும் கிருஷ்ணர் சொல்றாரு, என்னையும் குருவையும் நீ வித்தியாசம், நான் தான் உனக்காக குருவாக அவதாரம் பண்றேன், அவர் மூலியமா உனக்கு வேண்டிய விஷயங்களை நான் உனக்கு கைட் பண்றேன் அப்படின்ட்டு உத்தவ கீதையிலும் கிருஷ்ணர் சொல்றாரு. சோ இந்த ஸ்ரத்தா எங்க இருக்கணும்? பகவான் மேல இருக்கணும், அசைக்க முடியாத பகவான் மேல இருக்கணும். அதே போல குரு மேலையும் இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அப்பதான் நம்மளுக்கு பகவான் சொல்றாரு, எல்லா வேத விஷயங்களும் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். குரு பக்தி இல்லைன்னா, குரு மேல நம்பிக்கை இல்லைன்னா நீ எவ்வளவு படிச்சாலும் உனக்கு எதுவுமே புரியாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்த 2வது வார்த்தை நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. 3 விஷயங்கள் சொல்றாரு, குவாலிஃபிகேஷனா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்னது? ஸ்ரத்தா. 2வது தத்பரஹ. அப்படின்னா சீரியஸா ஒரு கமிட்மெண்ட், ஒரு அட்டாச்மெண்ட், அத ஒரு பிரைமா நம்ம வச்சுக்கணும். அதான் தத்பரஹ. நம்மளோட ப்ரையாரிட்டி, இங்கிலீஷ்ல சொல்லணும்னா நம்மளோட ப்ரையாரிட்டி எல்லாம் ஃபர்ஸ்டா வச்சுக்கணும், இல்லைன்னா ஒரு உயர்ந்த லெவல்ல வச்சுக்கணும். ப்ரையாரிட்டின்னு இருக்கு இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு ட்ரெஸ் வாங்கணும்னு இருக்கு, மருந்து வாங்கணும்னு இருக்கு. இப்ப ப்ரையாரிட்டி எங்க போகும்? மருந்து வாங்குறதுல இருக்கும். மாமா வீட்டுக்கு போனோம், ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், ப்ரையாரிட்டி எங்க போயிடும்? ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இல்லையா? சோ அதே மாதிரி இந்த அறிவை, ஞானத்தை நம்ம பெற வேண்டும். பகவத்கீதையில சொல்றாரு, இந்த 4வது அத்தியாயத்துல டிரான்சென்டென்டல் நாலேஜ். இந்த அறிவை நான் பெற வேண்டும், அடைய வேண்டும், இதை நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல நம்மளுக்கு தத்பரகா இருக்கணும், ப்ரையாரிட்டி இருக்கணும், சீரியஸான ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும், ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும். ஐயோ இன்னைக்கு கிளாஸ் சந்திரசேகர் பிரபா வெரி சாரி, இன்னைக்கு நான் கிளாஸ் அட்டன் பண்ணல அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்லுவாரு. ஒரு சிலர் சொல்லுவாங்க ரொம்ப வருத்தத்தோட, ஐயோ இன்னைக்கு லைவா கிளாஸ் கேட்கலாம், ஆனா நான் கண்டிப்பா நான் ஹியரிங் ஈவினிங் அந்த ஆடியோவோ வீடியோவோ நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ற கேட்கறாங்க இல்லையா? சோ மேக்சிமம் லைவா அட்டன் பண்ணணும், முடியாதவங்க நம்ம அந்த மாதிரி கேட்டுக்கலாம். தொடர்ந்து வராங்க, ஒரு கிளாஸ் கூட விடாம நிறைய மாதாஜிஸ் அண்ட் பிரபுஸ் நான் பாக்குறேன். வெரி வெரி ரேர்லி தே மிஸ் த கிளாஸஸ். 10 கிளாஸ் 50 கிளாஸ்னா அதுல ஒரு கிளாஸ் வேற வழி இல்லாம ஊருக்கு போனாங்க, வச்சாங்க, டிராவல்ல இருந்தாங்க, மிஸ் பண்றாங்க, இல்ல உடம்பு சரியில்லை. மற்றபடி பாத்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து வராங்க. சோ அதே மாதிரி அப்ப நீங்க எல்லாருமே இந்த தத்பரக அப்படின்றதுல நீங்க ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கீங்க. லைஃப்ல நிறைய இருக்கு, கடைக்கு போக வேண்டியது இருக்கு, அங்க போக வேண்டியது இருக்கு, பேங்க்குக்கு போக வேண்டியது, எதுவா இருக்கட்டுமே, இந்த 1 மணி நேரம், இந்த அரை மணி நேரம் இதை முடிச்சுட்டு நான் போறேன் அப்படின்னு நீங்க அதுக்கு தத்பரக கொடுத்து. Now Mataji will be very sad with me. Time up. Okay. சம்ய தேந்திரியக. 3வது என்னன்னா புலனடக்கம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நோய் குணமாகணும்னா மருந்தையும் சாப்பிடணும், சில விஷயங்களை தவிர்க்கவும் செய்யணும். அதே மாதிரி புலனடக்கம் இருக்கணும். நான் இன்னைக்கும் அப்படியே தான் இருப்பேன், அதே ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவேன், அதே மாதிரி நான் ஜில்லுன்னு தண்ணியில குளிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், வெறுந்தரையில படுப்பேன். ஆனா எனக்கு ஜுரம் போகணும் அப்படின்னு சொன்னா நீ எவ்வளவு மருந்து குடிச்சிட்டு இருந்தாலும் ஒரு பலனும் இருக்காது. இல்லைன்னா ஒரு முன்னாடி போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அப்ப என்ன பண்ணணும்? ஆக்சிலேட்டரை மிதிக்கணும். ஓகேங்க, ஆக்சிலேட்டர் மிதிச்சுட்டாங்க, அப்ப கூட என் வண்டி போல. ஏன்? இன்னொரு கால் எதுல இருக்குது? பிரேக் மேல மிதிச்சுட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஆக்சிலேட்டரை அமுக்கிட்டு ஒரு பக்கம் பிரேக்கையும் அமுக்கிட்டு இருந்தான்னா வண்டி முன்னாடி போகுமா? போகாது. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம பிரேக்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா காலை வெளியில எடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சிலேட்டர் கூட. அது ரெண்டும் அப்படி 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 அழகா அப்படி சிங்க்ரனைஸ்டா போகணும் இல்லையா?
அதே மாதிரிதான் நம்ம புலனடக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணாத உணவை நான் சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணுங்க இல்லையா? இந்த தேவையில்லாத விஷயங்கள், இந்த நியூஸ் அதெல்லாம் படிக்க மாட்டேன், நான் பாகவதம் படிப்பேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட இந்திரியங்களை என்ன படிக்கிறோம், என்ன கேட்கிறோம், என்ன பார்க்கிறோம், என்ன சாப்பிடுறோம் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா சம்யத்தேந்திரிய புலனடக்கத்தை நம்ம கொண்டு வரணும். அப்படி பண்ணுனா என்ன ஆயிடும்? பகவான் சொல்றாரு, உனக்கு லப்யத்தே பரா ஞானம், உனக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஞானம் எப்படிப்பட்டது? சும்மா ஒரு பீஸ் ஆஃப் கிடையாது. இந்த ஞானம் நம்மள இன்ஃபர்மேஷன் கிடையாது, டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆக்கும். நம்மள இந்த பௌதீக உலகத்துல இருந்து நம்மள ஆன்மீக உலகத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். நம்மளுக்கு இந்த இடத்துல அப்ப இங்க இருக்கும்போது எனக்கு ஒண்ணும் கிடைக்காதா? செத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கிடைக்குமா? கிடையாது. இங்க இருக்கும்போது கூட உனக்கு பராம் சாந்தி வந்து இந்த இது கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுவும் எப்படி? நீ எந்த அளவுக்கு சின்சியரா இருக்க, எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இருக்க, எந்த அளவுக்கு நீ இந்திரிய கட்டுப்பாடோட இருக்க, அந்த அளவுக்கு உனக்கு விரைவில், எந்த அளவுக்கு நம்ம டாக்டர் சொல்றதை கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சீக்கிரம் கிடைக்கிறது இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு எனக்கு கோல்டு பிடிச்சது, கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு. இன்னைக்கு காலைல கூட ஒரு பக்தர் ஃபோன் பண்ணி, என்ன சுவாமி இன்னும் சரீரம் சரியாகலையா அப்படின்னு கேட்டாரு. ஆமா, இந்த மாத்திரை மருந்து அதெல்லாம் ஒன்றும் எடுக்கல, எடுத்திருந்தா கொஞ்சம் குணமா இருக்கும். கொஞ்சம் சுடு தண்ணியா குடிக்க வேண்டியது தானே, ஏன் அப்படி ஜில்லா தண்ணியா குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ நம்ம அந்த சுடு தண்ணியை குடிச்சு அந்த மாத்திரை மருந்துகளை ஒழுங்கா எடுத்தோம்னா என்னைக்கோ குணமா இருக்கும் இல்லையா? இப்ப அதெல்லாம் பண்ணாதனால 10-15 நாள் ஆச்சு. இன்னைக்கு மூக்கு இழுத்துக்கிட்டு இந்த தொண்டை கரகரான்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஸோ அதே தான் இங்கேயும் சொல்றாங்க, இந்திரிய கட்டுப்பாடு இருக்கணும், நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு கன்விக்ஷன், ஒரு தத்பரக, ஒரு ப்ரையாரிட்டி நம்ம இது கொடுக்கணும். கொடுக்க முடியுமா? இந்த 3 விஷயங்கள் கொடுத்தானா பராம் சாந்தி. மேல எத்தனை பேர் குண்டு போட்டாலும் இவன் ஹாப்பியா இருப்பான். ஈரான் குண்டு போடட்டும், இல்லைன்னா அமெரிக்கா குண்டு போடட்டும், இவன் சாந்தியா இருப்பான். பெட்ரோல் கிடைக்கட்டும், பெட்ரோல் கிடைக்காம போட்டோம், இவன் சாந்தியா இருப்பான். நாளையில இருந்து 2000 ரூபாய்க்கு வேல்யூ இல்லை, நோ ப்ராப்ளம், அவன் சாந்தியா இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் த மெயின்டைனர் இஸ் கிருஷ்ணா அப்படின்றது அவனுக்கு தெரியும். சரிங்களா? சோ இது எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சின்ன அனாலஜி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக, நம்பிக்கை அப்படின்றது விதை மாதிரி நான் ஏற்கனவே சொன்னா, அதுதான் முதல் விஷயம். அப்போ ஒரு செடி வளருது, ஒரு பழம் கொடுக்கறது, ஒரு மாங்காய் கொடுக்கறது, தேங்காய் கொடுக்கறதுன்னா முதல்ல என்ன இருக்கணும்? விதை இருக்கணும் இல்லையா? சோ அப்ப அந்த விதை தான் நம்பிக்கை அப்படின்ட்டு. அப்புறம் தத்பரக, டெய்லி அதுக்கு வந்து தண்ணி ஊற்றணும். கன்விக்ஷனோட அந்த நம்பிக்கையை வந்து தினம் கிளாஸ் அட்டன் பண்ணி பகவத்கீதா பாகவதம் படிச்சு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லி தண்ணி ஊத்துற மாதிரி. அப்ப என்ன ஆகும்? 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் அந்த செடியோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி அது வளர்ந்து அது நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? பூவும் காய்களும் கனிகளையும் நம்மளுக்கு வந்து எப்படி கொடுக்கும்? அதே மாதிரிதான். பட் நான் டெய்லி தண்ணி ஊத்துறேங்க, ஆனா விதையும் போட்டுட்டேங்க, ஆனா நான் அதை பாதுகாக்கல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணும்? ஆடோ மாடோ வந்து அந்த செடியை தின்னுடும். அந்த பாதுகாப்பு தாங்க புலனடக்கம். நம்ம பிரசாதம் மட்டுமே சாப்பிடணும், வெளியில மற்ற தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் கேட்கறத கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும் அப்படின்றது தான் நம்மளை பாதுகாக்கிறது. நம்ம புலனடக்கம், சாப்பிட்றது, கேட்கறது, நம்ம புலன்களை பகவானோட விஷயங்களுக்கு மட்டும் பார்க்கறது, பகவானோட விஷயங்களை எல்லாம் பார்க்கறது, இல்லைன்னா பாதிக்கத்தை பாகவதம் போன்ற விஷயங்களை படிக்கிறது, இல்லைன்னா விருந்தாவன், மாயாப்பூர், துவாரகா, பத்ரி நாராயணன், முக்திநாத், அப்படி ஈவன் நம்ம டியூட்டி கூட இங்க இருந்து போயிருக்காங்க. நேற்றுக்கு அவங்கள பார்த்தேன், கரெக்டா ஃபோன் பண்றேன், அவங்க வந்து எல்லாருமே முக்திநாத்ல இருந்தாங்க. சரி அப்படியே கொஞ்சம் வீடியோ எல்லாருக்கும் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காமிச்சாங்க. அப்ப நம்ம டிவோட்டி இங்க இருந்து போயிருக்காங்க. உமா மாதாஜி அவங்க பேர் டக்குன்னு ஞாபகம் வரல எனக்கு. அதுக்கப்புறம் கனி மாதாஜி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் கணேசன் பிரபு, ஸ்ரீகலா மாதாஜி, விஜயலட்சுமி மாதாஜி, இவங்க எல்லாருமே ஒரு 6-7 பேர் நம்ம டெய்லி கீதால இருந்து அங்க போயிருக்காங்க முக்திநாத்ல. சரி அப்படியே 108 தீர்த்தத்தையும் தரிசனம் பண்ணி பாபக்குண்டு இதையும் இன்னொரு வாட்டி தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஓகே, இது எதுக்காக இப்ப சொன்னா மறந்து போச்சு. சோ நம்ம கண்ணை வந்து இந்த மாதிரி பெருமாளை பாக்குறது, விஷயங்களை படிக்கிறது அப்படின்னு நம்ம பாதுகாப்பா நம்ம புலன்களை வைத்துக்கணும். அதுதான் ஒரு செடிக்கு போடக்கூடிய வேலி. திருப்பி சொல்றேன், விதைன்றது நம்பிக்கை, தண்ணி ஊத்துறது, நம்ம கன்விக்ஷனோட டெய்லி சாண்டிங் பண்றது, இந்த மாதிரி கிளாஸ் அட்டன் பண்றது, 3வது புலனை வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறது தான் வேலி. சரிங்களா? அப்படி பண்ணா வெகு விரைவில் அதிகச்சதி, சீக்கிரமே
நம்ம பராம் கத்தியும் பராம் சாந்தியும் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும், பரமகதியை அடைவோம், பரம இதை நம்ம அடைவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நம்பிக்கைக்காக ஒரு கதை இன்னைக்கு படிச்சேன், என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. சின்ன கதை தான், டைம் ரொம்ப எடுக்க மாட்டேன். லலிதா மாதாஜோட கோபத்துக்கு நம்ம ஆளாக வேண்டாம். ஒரு காட்டுவாசி பக்கத்துல ஒரு சின்ன ஒரு குடிசையில ஒரு அம்மா வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. கணவன்லாம் இறந்து போயிட்டாங்க. ஸோ அதனால அவங்க பாட்டு அவங்க உண்டு, அவங்க லைஃப், பிள்ளைங்களாம் இல்லை, காணாம போயிட்டாங்க, எல்லாம் எங்கெங்கயோ போயிட்டாங்க, யாரும் பார்த்துக்கிறது இல்லை. அந்த அம்மா வந்து எப்படியோ ஒரு விதத்துல அவங்களுக்கு வந்து ஒரு கிருஷ்ணரோட ஒரு இது கிடைச்சது. ஸோ அதனால அந்த கிருஷ்ணரோட பேசிட்டு இருக்காங்க. ஊரு வெளியில தனிமையில பெரிய காசு பணம் எல்லாம் கிடைக்காது. அது பக்கத்துல கொஞ்சம் நிலத்துல என்ன பண்றாங்க, சில விஷயங்கள் எல்லாம் போட்டு எடுத்து அதுல வரக்கூடிய விஷயத்த வச்சு கொஞ்சம் அப்படியே அவங்களோட காலத்தை அப்படியே போய்கிட்டே இருக்காங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க. வயசாகிட்டே இருக்கு. அவங்க வீட்டுக்கு கோபாலுக்கு வந்து டெய்லி ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நாட்கள் போய்கிட்டே இருக்கு. இந்த அம்மா வயசாயிடுறாங்க. அப்படி ஒரு நாள் ஆயிட்டே இருக்கும்போது ஒரு தீவிரமான ஒரு இது வருது, வறட்சி வருகிறது. அந்த ஒரு 6 மாசம் 8 மாசமா மழை பெய்யல வைக்கல. இந்த அம்மாவோட தோட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கரிஞ்சு போயிட்டே இருக்கு. தண்ணி இல்ல, கரிஞ்சு போயிட்டே இருக்கு. ரொம்ப தண்ணி கீழே போயிடுது. இப்படியே போய் ரொம்ப கஷ்டத்துல போயிடுறாங்க. அப்போ அன்னைக்கு வந்து அந்த அம்மா கிட்ட வேற எதுவுமே இல்லை. மொத்த அந்த கடைசி இருந்த மாவு எல்லாத்தையும் கொஞ்சம் அரைச்சு கல்லுல போட்டு இப்படி அரைச்சு, இப்பெல்லாம் இருக்கிறதான்னு தெரியல, நிறைய பேர் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, மாவெல்லாம் அந்த காலத்துல வீட்டுலதான் அரைச்சாங்க, ட்ரையா கூட. 2 கல் இருக்கும், கீழே ஒரு கல் மேல ஒரு கல் வச்சு அப்படி மேல் கல் அப்படி சுத்துவாங்க, சென்ட்ரல் அப்படி போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி போட்டு அவங்க கடைசியில மாவை வெளியில எடுக்கிறாங்க. எடுத்து மாவை பிசைஞ்சா அது மொத்தமே ஒரே ஒரு சப்பாத்தி தான் வந்தது. அந்த அம்மாக்கு என்ன வந்தது? ஒரே ஒரு சப்பாத்தி தான் வந்தது. அப்போ அந்த அம்மா என்ன பண்றா, அந்த ஒரு சப்பாத்திய பகவான் கிட்ட கொடுத்துட்டு, இன்னைக்கு நீ இதை தான் சாப்பிடணும், உனக்கு நிறைய கொடுக்கறதுக்கு என்கிட்ட இல்லை, இன்னைக்கு இதுதான் என்னோட கடைசி சப்பாத்தி, எனக்கு இதுக்கப்புறம் என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால நீ இதை சாப்பிட்டுட்டு நீ போய்க்கோ. நீ வருவியான்னு எனக்கு தெரியல, ஆனா நான் டெய்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா நீ என்னதெல்லாம் வந்து சாப்பிடுவியா? நீ அங்கெல்லாம் பயங்கரமா சமைப்பாங்க வைப்பாங்க, நீ அதை தான் சாப்பிடுவ. எனக்கு இதுதான் என்னோட கடைசி. நாளைக்கு எனக்கு அடுத்த வேலைக்கு சமைக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் கிடையாது. இந்த சப்பாத்தி நீ வேணும்னா எடுத்துக்கோ, வேண்டாம்னா விடு, நீ என்னதெல்லாம் எழுப்பியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன பண்றா, அந்த சப்பாத்தி அப்படியே வச்சுட்டு அதை திருப்பி நைவேத்தியம் பண்ணி எடுத்து அவ சாப்பிட்டுக்கவே இல்லை. அவளுக்கு மனமே இல்லை, உயிரோட வாழணுன்ற ஆசையே போயிடுத்து. ஆனா இந்த கிருஷ்ணன் இதை சாப்பிட்டா சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு அப்படியே அதை வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு அந்த அம்மா பாட்டு கிருஷ்ணா 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 அப்படின்னு ஜபம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ கதவை வந்து தட்டுறது சத்தம் கேட்கறது. யாருடா இது, இந்த வீட்டுல நம்ம கதவை தட்டி சத்தம் கேட்ட ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு அங்க போனான்னா ஒரு பையன் கருகருன்னு இருக்கான். ஒரு பையன் அப்படியே கொஞ்சம் கிராமத்து பையன் மாதிரி இருக்கான். அப்படியே ஒரு வேஷ்டி எல்லாம் கட்டிட்டு எடுத்துட்டு அப்படியே ஒரு சின்ன பையன் அப்படியே வந்துட்டு அவன் வந்து கேட்கறான், பாட்டிமா ஏதாவது பசிக்கிறது ஏதாவது இருக்குதா? எனக்கு அங்கேயே உங்க சப்பாத்தி மனம் கிடைச்சது, அதனால வந்தேன். நான் இப்படியே ஒரு வழிபோக்கம் பார்த்துக்கோங்க, உங்க மனம் கேட்டு அப்படியே இங்க வந்துட்டேன். உங்ககிட்ட சப்பாத்தி ஏதாவது இருந்தா கூட சப்பாத்தி மனம் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கறாப்புல. இந்த அம்மா அப்படியே அந்த பையனை பார்க்கறா. கோபாலை கூப்பிட்டேன் சப்பாத்தியை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு, சரி அவன் தான் எடுக்கல, நீனாவது எடுத்துக்கோ அப்படின்ட்டு அந்த கோபாலுக்கு, ஏன்னா இவளுக்கு தான் மனசே இல்லையா உயிர் வாழணும்னு, என்ன பண்றா, கோபால் கிட்ட இருந்த சப்பாத்தி எடுத்து இந்த பையன் கிட்ட போய் தின்றான், கொடுக்குறான். அந்த பையன் அழகா சாப்பிட்டுட்டு, ஒண்ணுதான் இருக்கா, பரவாயில்ல ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கு, தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவன் வந்து போயிடுறான். இந்த அம்மா அப்படியே சாப்பிடாம வேற எதுவும் இல்லாம அப்படியே டயர்டா போய் அன்னைக்கு நைட் அப்படியே தூங்கிடுறான். தூங்கத்துல கிருஷ்ணர் வராரு. கிருஷ்ணர் வந்து, நீ எப்படி நினைச்ச நான் வந்து உன் சப்பாத்தி சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கிறாரு. நீ இத்தனை நாள் நீ ஆஃபர் பண்ணதெல்லாம் நான் எடுத்துக்கல நினைச்சியோ நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உன்னோட ஒரு சப்பாத்தி நீ கொடுத்தா கூட அது எவ்வளோ அமிர்தமா இருந்தது, 1000 எனக்கு விருந்துகள் எவ்வளோ பேரை அர்ப்பணம் பண்றாங்க, பட் எனக்கு அதெல்லாம் பிடிக்கல, உன்னோட ஒரு சப்பாத்தி தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது, இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி நான் வந்து சாப்பிடல அப்படின்றாரு. ஸோ அந்த ஒரு சப்பாத்தி தண்ணியோ உப்போ போட்டு பிசைஞ்சது இல்லை, அந்த பாட்டிமாவோட நம்பிக்கை, அந்த பாட்டிமாவோட பக்தி, அதுல பிசைஞ்ச அந்த ஒரு சப்பாத்தியை போட்டதுனால கிருஷ்ணர் ஆசையோட வந்து
அதை வந்து எடுத்துக்காரு. சோ பகவான் சொல்றாரு, நமே பக்தே பிரணசித்தி, என் பக்தன் என்னைக்குமே வீணா போக மாட்டான். ஆனா நம்ம எவ்வளவு நம்பிக்கை வச்சுட்டு இருக்கோம் பகவான் மேல, எவ்வளவு நம்பிக்கை வச்சுட்டு இருக்கோம். அதுக்காக தான் பகவான் வந்து வருவார ஒழிய வேற எதற்காகவும் வரமாட்டாரு. நம்ம எவ்வளவு ஆடம்பரமா 10 ஐட்டம் 50 ஐட்டம் பண்றேன், நான் அதை பண்றேன், கோல்டு செயின் போட்டிருக்கேன் என் கோபாலுக்கு, ஆனா பக்தி இல்ல அப்படின்னா வரமாட்டாரு. நம்பிக்கை இல்ல, ஏதோ சடங்கு மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னா வரமாட்டாரு. ஆண்டாள் பாருங்க, பக்தியோட தான் போட்ட பூமாலைய கூட கொடுக்கிறாரு, ஆனா வடபத்திர சாய் அதை எடுத்துட்டு இருக்கிறாரு இல்லையா. அதே மாதிரி நம்மளோட சபரி மாதாஜி ஒரு ஒரு காட்டுவாசி பொண்ணு, ஒரு வேடனோட பொண்ணு, ஆனா அவளுக்கு எப்படி வேத மந்திரங்கள் எப்படி நைவேத்தியம் பண்ணணும்னு கூட தெரியாது. தான் கடிச்ச பழங்களை வந்து அவர் வந்து கொடுக்குறாங்க, ஆனா அதை கூட பகவான் வந்து ராமர் வந்து எடுத்துட்டு இருக்கிறாரு இல்லையா. சோ அத மாதிரி நம்ம வந்து பக்தியோட பண்ண முயற்சி பண்ணுங்க. எந்த லெவலுக்கு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருந்தாதான், ஐயோ என் கண்ணன் இன்னைக்கு சாப்பிடலையே, ஐயோ என் கண்ணனுக்கு இன்னைக்கு தண்ணி வைக்கலையே, கண்ணனை இவ்வளவு நேரம் தூங்க பண்ணாம பண்ணிட்டேனே, ஐயோ கண்ணனுக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த படத்துக்கு, வீட்டுல இருக்கக்கூடிய விக்கிரகத்துக்கு சேவை பண்ணுங்க, பூ போடுங்க, நைவேத்தியம் பண்ணுங்க, தண்ணி கொடுங்க, அபிஷேகம் பண்ணுங்க. என்ன அழுக்கா இருக்கடா நீனு அப்படின்னு நல்லா தேய்ச்சு குளிப்பாட்டுங்க அவரை. கண்ணன் கண்டிப்பா நம்மளோட சர்வீஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க பயப்படவே பயப்படாதீங்க, டவுட்டே படக்கூடாது. இதுல எல்லாமே பகவான் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு கதையும் இன்னைக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது ஒரு கதை இல்ல, ஒரு சம்பவம் தான். ஓகே, ஏன்னா நான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒண்ணு குரு கிட்ட, இன்னொன்னு பகவான் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு வந்து முதலியாண்டான் அப்படின்ற ஒருத்தரோட வாழ்க்கையை நம்ம பார்ப்போம். ராமானுஜாச்சாரியாரோட 2 அக்கா உண்டு, 2 சிஸ்டர்ஸ். அதுல ஒரு சிஸ்டரோட பையன்தான் தசரதி அப்படின்றது. இவங்களுக்கு வந்து ரொம்ப நாளா குழந்தை பிறக்கல. அதாவது ராமானுஜாச்சாரியாரோட தங்கைக்கும் அவங்க இவங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை பிறக்காம இருக்கிறது. 10-15 வருஷம் ஆயிடுத்து, குழந்தையே பிறக்கல. அப்ப என்ன பண்றாங்க, ஒரு நாள் பகவான் கிட்ட வேண்டிட்டு திருப்பதி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து, அப்ப பாதி தூரத்துல அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறாங்க, கால் வலிக்கிறதுன்னு சொல்லிட்டு நைட்ல அந்த ஊர்லயே அப்படியே படுத்து தூங்கும் போது ராமர் கனவுல வர்றாரு. ஏன்னா அவங்க இஷ்ட தெய்வம் வந்து ராமரை தான் அவங்க வழிபட்டுட்டு இருக்காங்க. சோ ராமர் கனவுல வந்து, நீ திருப்பதி எல்லாம் ஒன்னும் போக வேண்டாம், உனக்கு நானே குழந்தையா வந்து பிறப்பேன், உனக்கு நானே குழந்தையா வந்து பிறப்பேன். அவனுக்கு வந்து நீ என்ன பேர் வைக்கிறன்னா தசரதி அப்படின்னு பேரு வை. தசரதினா ராமரோட பேரு. ராமர் வந்து தசரதனோட பையன் அப்படின்றதுனால தசரதின்னு ஒரு பேர் உண்டு. அதனால எனக்கு நீ தசரதின்னு வை அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் திருப்பி பகவான் கனவுல வந்து சொன்னதுனால அந்த நம்பிக்கையோட திருப்பி வர்றாங்க. வெகு விரைவில் அவங்க மாசம் ஆறாங்க. மாசமாயிட்டு அழகா ஒரு பையன் பிறக்கிறான். பகவான் கனவுல சொன்னதுனால அவங்களுக்கு தசரதின்னு பேர் வச்சு அவங்க வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. அவனுக்கு அவங்களோட மாமா மேல, அதாவது மாமா யாரு, ராமானுஜாச்சார் மேல அபரிதமான ஒரு பிரியம். அவரு வந்து ராமானுஜாச்சாரியாரோடைய கூட எல்லாம் இருப்பாரு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ராமானுஜாச்சாரியார் சந்நியாசம் எடுக்கும்போது எல்லாம் குடும்பத்தை விடணும் இல்லையா, அப்படி விடும்போது கூட தசரதியை வந்து விடல. தசரதியை விடல. அவர் என்ன சொன்னாருன்னா, தசரதி வந்து என்னோட பாதுகா, என்னோட செருப்பு, என்னோட திரிதண்டி. எப்பவுமே சன்னியாசி வந்து தண்டம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பிளாக் போஸ்ட் ஒண்ணு வச்சிருப்பாங்க, அதனால அதை விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தசரதியை மட்டும், தசரதி தான் பிற்காலத்துல முதலையாண்டானா இருக்காங்க. ஏன் முதலையாண்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமானுஜாச்சாரியார் வந்து மொத்தம் 74 சிங்கபதியை வந்து ரெடி பண்றாரு. அதாவது லைக் அகோபிலம், ஸ்ரீரங்கம், வானமாமலை, திருக்குறுங்குடி, இப்படி நிறைய கஷேத்திரத்துல வந்து ஒரு இதை வந்து ஸ்தாபனம் பண்றாரு. அந்த 74க்கும் முதன்மையா பிரதானமா இருக்கக்கூடியது, சென்ட்ரலா கமாண்டிங்கா இருக்கக்கூடியது ஸ்ரீரங்கம். அதுல வந்து இந்த தசரதியை வச்சதுனால அவர் முதலையாண்டான் அப்படின்னு பேர் தான். ஃபர்ஸ்ட் பர்சன் இந்த இடத்துல இருந்ததான், இந்த கேந்திரத்துல இருந்ததான் மிச்சம் எல்லா இடத்துக்கும் பவர் போற மாதிரி. சோ அதனால அவருக்கு வந்து முதலையாண்டான் பேரு. இன்ஃபேக்ட் ஒரு வாட்டி அவரு நம்பிக்கிட்ட போயிட்டு திருமந்திரத்துக்கு உபதேசம் வாங்குறதுக்காக திருக்கோஷ்டியூர் போயிருக்கும் போது கூட நம்பிய சொல்லுவாரு, நீ தனியா வா அப்படின்ட்டு உனக்கு மந்திரோபதேசம் பண்றான்ட்டு. ஆனா அப்ப கூட ராமானுஜாச்சாரியார் வந்து முதலையாண்டான் வந்து கூடவே வச்சுட்டாரு.
அப்போ நீ தனியாலாம் இருக்கணும், நீ எப்படி முதலியாண்டான? சுவாமி நான் வந்து ஒரு சன்னியாசி, சன்னியாசி திருதண்டிய வந்து அந்த தண்டத்தை வந்து விட முடியாது, இவன் என்னோட தண்டம் அப்படின்னு சொல்லிட்டு. தண்டம்னா குச்சி, நீங்கன்னா தண்டம்னா தண்டகர்மாந்திரம்னு நினைச்சிடாதீங்க. தண்டனா அந்த குச்சி அவர் வச்சுட்டு இருக்கிற அந்த பிளாக் போஸ்ட். சோ முதலியாண்டான வந்து தன்னுடைய பிளாக் போஸ்டா வச்சுட்டு இருக்கிறார். அந்த அளவுக்கு முதலியாண்டான் ராமானுஜாச்சாரியரை பிரியாம கண்டினியூஸா வந்து சேவை பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆனா இந்த முதலியாண்டான் யாரு? சாக்ஷாத் ராமர். அப்ப ராமருக்கு தன்னோட பக்தனை, குருவை சேவை பண்ணணும், குரு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய இந்த ராமானுஜனை சேவை பண்ணன்றதுல எவ்வளவு பிரியம் இருந்திருக்குன்னு பாருங்க. நம்ம இந்த பாயிண்ட தான் நம்ம இங்க கவனிக்கணும். ராமரு ஹீஸ் டேக்கிங் an அவதாரம் as தசரதி. எதற்காக? ராமானுஜர்க்கை சேவை பண்ணி ஆனந்தம் அனுபவிக்கிறது. சோ அகைன் நான் முதல் ஸ்லோகத்துக்கு வரேன். எஸ்ஸ தேவா பராபக்திர் யதா தேவே ததா குரு. எந்த லெவலுக்கு நம்ம கிருஷ்ணர் மேல நம்பிக்கை இருக்கோ, எந்த லெவலுக்கு பகவத்கீதை மேல நம்பிக்கை இருக்கோ, அதே மாதிரி நம்மளுக்கு குரு மேலேயும் நம்பிக்கையோட நம்ம இருந்தோம்னா, வேதம் சொல்றது எல்லா விஷயத்தையும் உனக்கு நான் புலப்படுத்துறேன், உனக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஹரியோம் தத் சத். தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. அவரு இன்னொரு நாள் இது டைம் கிடைக்கும் போது சொல்றேன். முதலியாண்டான் வந்து தன்னுடைய லீலையை முடிச்சுட்டு, அதாவது சாக்ஷாத் ராமர் அவரோட லீலையை முடிச்சுட்டு போகும்போது நிறைய உபதேசங்கள் கொடுத்துட்டு போறாரு அவரோட சிஷ்ய பிள்ளைங்களுக்கு. ஓகே, ராமானுஜார் போயாச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு முதலியாண்டான் கிளம்புறாரு. கிளம்பும் போது சில விஷயங்கள் வந்து சொல்லிட்டு போறாரு. பாகவத் ராமானுஜரோட திருவடியை என்னைக்கும் விடக்கூடாது, இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது குருவை என்னைக்கும் விட்டுறாது, ஆச்சாரியாவை என்னைக்கும் விடக்கூடாது. ரெண்டாவது, பாகவத சேவையை உயிராக நினைத்து நாடுங்கள். அதாவது பக்தர்களுக்கு சேவையை வந்து உங்களோட உயிரா வச்சுக்கோங்க. உங்க உயிரை எந்த லெவலுக்கு நீங்க பாதுகாப்பீங்க, எந்த லெவலுக்கு அதுக்கு முக்கியத்துவீங்க, அதே அளவுக்கு பக்தர்களுக்கு சேவை செய்யறதுக்கு. அவர் பகவான் சேவைக்கு சொல்லவே இல்லை, பக்தரோட சேவையை வந்து உயிராக. இரண்டாவது. மூணாவது, பாகவத தோஷ தர்சனம் செய்யாதீர்கள். பக்தர்கள் ஏதாவது ஒரு தப்போ ஏதாவது ஒண்ணு செய்யும் போது அதை தர்சனம் பண்ணாதீங்க, அதை பார்க்காதீங்க, பக்தர்களோட தோஷத்தை பார்க்காதீர்கள் அப்படின்றது மூணாவது. நாலாவது, அகங்காரத்தை விடு தாசத்துவத்தில் நிற்கவும் அப்படின்றாரு. அதாவது அகங்கார ஈகோ விட்டு, நான் இந்த பிறப்பு, நான் அந்த படிப்பு, நான் இந்த வயசு, எனக்கு பாதிக்கதை தெரியும், நான் இவ்வளவு, நான் தீட்சை பெற்றவன், அந்த மாதிரி அகங்காரத்தை எல்லாம் விட்டுட்டு எப்பவுமே பகவானோட தாச பாவத்துல எப்பவுமே இரு அப்படின்னு சொல்றாரு. இனியும் நிறைய இருக்கு, இன்னைக்கு 4 மட்டும் நிறுத்திக்கிறேன். நம்மளுக்கு நடுவில் டைம் கிடைக்கும் போது இதை பார்க்கலாம். ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. ஏன்னா ராமரே வந்து சொல்லியிருக்காரு இல்லையா, சோ அப்ப நம்ம கேட்கணும் இல்லையா. சோ அதனால அவர் கொடுத்த உபதேசங்கள் 4 இப்பத்திக்கு. ஓம் தத் சத். பிரபு பிரபு சொல்லுங்க பிரபு. ராமானுஜாரியாரும் கணித மேதை ராமானுஜமும் ஒண்ணு இல்ல பிரபு. இல்லவே இல்ல பிரபு. ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு, அது என்கிட்ட காட்டாங்க, எனக்கு தெரியல, எங்க குருகிட்ட காட்டுக்கிறத எனக்கு நான் திடீர்னு தெரியாத சொல்ல முடியாது. கிடையாது. இன்ஃபேக்ட் ராமானுஜர் வந்து யாருன்னா லக்ஷ்மணனோட அவதாரம், ஆதிசேஷனோட அவதாரம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சொல்லுங்க மாதாஜி, பேர் சொல்லிட்டு சொல்லுங்க. கிருபாசங்கரி பேசுறேன் மாதாஜி. சொல்லுங்க கிருபாசங்கரி மாதாஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரபுஜி. ரொம்ப நல்லா சொன்னீங்க, ரொம்ப நல்லா. அதாவது எனக்கு ஏத்த மாதிரி நான் எப்படி இருக்கணும், நான் எப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஒரு ஆறுதலா இருந்தது. எப்படின்னா, முதல்ல நம்பிக்கை வைங்க அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அது கண்டிப்பா இருக்கணும்ல. அந்த நம்பிக்கை நான் வைக்கலன்னு நினைக்கிறேன், இன்னும் எனக்கு அந்த நம்பிக்கை வரல. அப்புறம் குரு மேல நம்பிக்கை இருக்கணும்னு சொன்னீங்க, அந்த குரு மேலையும் நம்பிக்கை வைக்கணும், அப்பதான் இறைவனோட அருள் கிடைக்கும்னு சொன்னீங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதுக்கு சாண்டிங் ரொம்ப அவசியம்னு சொன்னீங்க. கண்டிப்பா இன்னையில இருந்து நான் கண்டிப்பா செய்யறேன் பிரபுஜி.
ஹரி ரொம்ப நல்லா போல் ஹரி சொன்னீங்க போல். பிரபுஜி. தேங்க்யூ ஹரே மாதாஜி, தேங்க்யூ கிருஷ்ணா. கிருபா மாதாஜி. ரொம்ப நல்லா பேசுனீங்க மாதாஜி. பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா. எனக்கு ஸ்ரீல ரொம்ப பிரபுபாத் கி பிடிக்கும். ஜெய். எனக்கு நீங்க சொல்றத ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே எனக்கு ரொம்ப ஹரே பிடிக்கும். நீங்க பேசுறது, நீங்க ஹரி சொல்ற விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹரே கிருஷ்ணா அதனால மாதாஜி. ரொம்ப நல்லா சொன்னீங்க பிரபுஜி. ஹரி தேங்க்யூ ஹரி ஹரி பிரபுஜி. ஹரி ஹரி. தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆ, எங்க எஸ், இன்னொரு அபிப்பிராயத்திலேயே மாதாஜி. கிருபாசங்கரி மாதிரி சொல்லிட்டாங்க. எங்களுடைய என்ன வார்த்தையிலேயே கிருபாசங்கரி சொல்லிட்டாங்க. ஹரி ஹரி கோவிந்தா கேசவா. Hare Krishna சரி, Prabhu, Rati யா Vilasini. நம்பிக்கை தரம் பிரபு. ரத்தி விலாசினி மாதாஜி சொல்லுங்க. பிரபு ஆக்சுவலா நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு சின்ன ஒரு இது இருந்தது பிரபு. அது கரெக்டா தப்பான்லாம் எனக்கு தெரியல. நம்ம குருவை தேர்ந்தெடுத்ததோ இப்போ வந்து ஆக்சுவலா நான் கிருஷ்ணா கான்சியஸ் வந்தது எதுனாலனா செல்வம் பிரபு என்னை வந்து போய் படிக்க சொன்னாரு. அண்ட் வித் த மர்சி ஆஃப் லலிதா மாதாஜி அண்ட் ராதாராஜ் பிரபு நான் இந்த கிருஷ்ணா கான்சியஸ்குள்ள அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன், எனக்கு அந்த இன்வால்மெண்ட் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் செஞ்சேன். இது பண்ண, இதை படி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உங்களோட கைடன்ஸ் கிடைச்சது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆனேன். அண்ட் குரு எடுத்ததும் கூட நீங்க சொன்னதுனாலதான் நான் எடுத்தேன். எனக்கு குரு மேல அந்த அளவுக்கு பிரீத்தியோ அந்த இதுவோ ஓகே இவருதான் என்னோட குரு அப்படின்னு நான் சூஸே பண்ணல. இங்க ஆக்சுவலா யூகே வந்ததுக்கு அப்புறம் ஷாம் பிரபு வந்து இந்திரதுமன மகராஜ் எல்லார பத்தியும் சொன்னாரு. எனக்கு அவங்க எல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது. எனக்கு கத்தார்ல இருந்த வரையும் எனக்கு வெறும் ராதநாத் மகராஜும் ராதநாத் சுவாமி மகராஜும் குரு மகாராஜ் மட்டும்தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு நாலேஜே இல்லாம நம்ம குருவை எடுத்துட்டு இருக்கோம். அவரு கூட எந்த கனெக்ஷனும் இல்லை, எந்த டிபெண்டன்சியும் இல்லை. ஜஸ்ட் நீங்க சொன்னீங்க இவர் தான் உன்னோட குரு, நீ வந்து தீட்சா எடு அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கான ப்ராசஸ் தான் நான் பண்ணேன். இப்படி எடுத்தது கரெக்டா தப்பா? இன்னும் கூட எனக்கு கிருஷ்ணா மேல அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட்லாம் இல்லை. நீங்க எல்லாரும் சொல்றீங்க இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க, அதனால பண்ணிட்டு இருக்கேன். இப்படி நான் பிஹேவ் பண்றது, இந்த மாதிரி ஆர்த்தி பண்றதோ எது பண்றதோ, இந்த மாதிரி ஒரு இன்வால்மெண்ட் மாதாஜி, நம்ம நீங்க இதெல்லாம் பண்ணுன ஒரு விஷயம் பண்ணுனாவே ஒரு நம்பிக்கை இல்லாம, இப்ப உதாரணத்துக்கு செல்வம் பிரபு லண்டன் போனாரு. எந்த நம்பிக்கையில போனீங்க? அவர் மேல இருக்கிறது நம்பிக்கை. அவர் நம்மள நல்லா காப்பாத்தாரு, லண்டன்ல நம்மள பாதியில விட்டு போயிட மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கைனால தானே போனீங்க. ஸோ அதெல்லாம் வந்து வெரி சட்டில் திங். மேபி ஸ்பஷ்டமா வெளியில தெரியாது, நம்மளுக்கு இருக்கக்கூடிய மச்சம் மாதிரி அதெல்லாம் தெரியாது வெளியில. பட் இட் இஸ் வெரி திங் சட்டில்லி சைடு. நம்மளுக்கு அந்த நம்பிக்கை இருந்ததுனால தான் நம்மளால தீட்சை எடுக்க முடியறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய பேர் 10 வருஷம் 15 வருஷம் ஆகி கூட தீட்சை எடுக்காதவங்கலாம் இருக்காங்க. ஏன்னா ஆக்சுவலி அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால எடுக்கல. அதுக்கு பல பல காரணங்கள் சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் பேசிக்லி நம்பிக்கை தான். நான் என்னோட குருவை எடுக்கும்போது எனக்கு குருவோட மந்திரம் கூட எனக்கு தெரியாது. நான் எடுக்க போறேன், இன்னைக்கு வந்து இன்டர்வியூல கேட்கறாங்க மந்திரம் அப்படின்னா, அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. நாங்க டே என்னடா இப்படி இருக்க அப்படின்னாங்க. இல்ல உண்மையில எனக்கு தெரியாது. அப்புறம் உடனே ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தாங்க, இதை மனப்பாடம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிதான் என்னோட கேஸ். பட் எனக்கு யார் மேல நம்பிக்கை இருந்தது? பரதகராஜ் பிரபு மேல நம்பிக்கை இருந்தது. ஸோ நம்பிக்கைன்றது இட் இஸ் அ டிசிப்ளிக் சக்சஷன். அதாவது பரம்பரையா அப்படியே அது வரணும். இட் டசன்ட் நீட் டைரக்ட்லி அப்படி இருக்கணும் அப்படின்றது இல்லை இல்லையா? சரி, என் மேலேயோ யார் மேலேயோ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததுனால தான் நீங்க வந்து எடுக்கிறீங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் மாதாஜி. இட் இஸ் ஈக்குவல். கிருஷ்ண மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு சமம். அதனால இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். தேங்க்யூ ரத்னலட்சுமி மாதாஜி. வைஜெயந்தி மாதாஜி கை தூக்கி இருக்கீங்க. யா சொல்லுங்க. பிரபு, நான் நம்பிக்கைக்கு ஒன்று சொல்லட்டுமே நான் என்னுடைய இதுல. ஒரே நிமிஷம் பிரபு, கொஞ்சம் புதுசா வந்தவங்களுக்கு கொஞ்சம் 2 பேர் பேசினாங்க, கேட்டுட்டு வரேன். கத்தார்ல இருந்து வந்த பிறகு ஒரு விவசாயம் மட்டும் வயலுக்கு போயிட்டு ஒரு விவசாயம் பண்ணேன். அவருக்கு ஸ்ரீகிருஷ்ணவரும் நான் ஃபர்ஸ்ட் விவசாயம் இது பண்றேன். இது வருமா வராது உங்களுடைய இதுல இருக்கு. உங்களுடைய கொடுக்க என்னுடைய எனக்கு நல்லது கொடுக்கணும்னா எனக்கு இதை விளைய வைங்க, இல்லைன்னா இல்லை. அது வந்து வானம். பிரபு கட் ஆயிடுத்து, கேட்கல பிரபு. ஓகே, OnePlusல இருந்து கிருஷ்ணாட்ட கேட்போம் அப்படின்னா மழை பெஞ்சிச்சு. ஏரியா ஃபுல்லா மழை பெஞ்சிச்சு. ஆனா நம்புறேன் நான் ஒரு மேல நம்மளுக்கு இருக்கிறாரு கிருஷ்ணன், நம்மளை நம்ப வைக்கிறாரு அப்படின்ட்டு. ஏன்னா அது வேணுமா, வெயில் அடிச்சுக்கிட்டு அன்னைக்கு சாயங்காலம் மழை பெஞ்சா நல்லதுன்னு நினைச்சேன். இன்னைக்கு கிருஷ்ணர் ஏதாவது பெய்ய வைப்பார், கதை அப்புறமா சொல்றேன் பிரபுஜி. நம்பிக்கை வச்சு சுப்பிரமணிய பிரபு.
ஓகே, தேங்க்யூ இது சுப்பிரமணிய பிரபு. நேச்சுரல் நடந்துச்சு பிரபு. அது நம்பிக்கை வச்சா எல்லாம் நடக்கும் பிரபு. அதான் நினைக்கிறேன் எஸ், நானு. டெஃபினெட்லி தேங்க்யூ டெஃபினெட்லி டெஃபினெட்லி. எது வாணி கஷ்டம் மாதாஜி சொல்லுங்க. வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் நம்மளுடைய கர்மாவோலன்னு நினைச்சுக்கிட்டா அது கர்மாவை நம்மளுக்கு கொடுக்குறாரு. அதனால அதுல இருந்து நம்மளை மீள வச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சோம்னா கண்டிஷன் அந்த கர்மாவில இருந்து பெரிய கர்மா வந்தாலும் அதுல இருந்து மீட்டுருவாருன்னு நினைக்கிறேன். நம்புறோம். ஹரிவோ ஹரிவோ. தேங்க்யூ தேங்க்யூ ஹரே பிரபுஜி. கிருஷ்ணா. வாணி மாதாஜி சொல்லுங்க. குரு இல்லாத கல்வி சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்லுவாங்க. ம் குரு மேல நம்ம போனோம்னா நம்மளால நேரடியா போக முடியாது. குரு ஒரு கையை பிடிச்சி தூக்குனாதான் நம்ம சாமி கிட்ட போக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு ஒரு கை கொடுக்கணும், நம்ம அவர் ம் கையை பிடிச்சாதான் நம்ம நேரா போக முடியும் சாமி கிட்ட. நேரா ம் நம்மளால போக முடியாது அப்படி சொல்லுவாங்க. எஸ் மாதாஜி, வெரி ட்ரூ மாதாஜி, கரெக்ட். தேங்க்யூ. எஸ், வைஜெயந்தி மாதாஜி கை தூக்கி இருக்கீங்க, சொல்லுங்க. விஜய் வைஜெயந்தி மாதாஜி பிரபுஜி. ஹரி ஹரி. ஸோ என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தலையில் கட்டி இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் நான் போகும்போது அந்த ஸ்கேன் போகும்போது குரு மகாராஜுடைய அந்த நாமத்தை சொல்லிட்டு போகிறதுனால அந்த கட்டி வளராமல் இது வரைக்கும் அப்படியே இருக்குது. ஸோ குரு பக்தி குரு மேலே எவ்வளோ வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லது கிடைக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். சூப்பர் மாதாஜி, தேங்க்யூ வைஜெயந்தி மாதாஜி, தேங்க்யூ. அதோட இன்னொன்று ஒன்று கேட்கணும் பிரபுஜி. நீங்கள் இன்னைக்கு விதங்கிறது நம்பிக்கை சொன்னீங்க, தத்பர வேணங்கிறது பிரபு சொன்னேன். அது we have to pour the water, அது தண்ணி குத்துறாப்புல நினைக்கிறேன். அது அடுத்து பொன்னடக்கம் சொல்ல 3க்கும் 3 விதமா சொன்னீங்க. ஒரு ஈக்குவலன்ட் வேர்ட் அது என்ன பிரபு? அதாவது ஸ்ரத்தா அப்படின்றது நம்பிக்கை, அது விதைக்கு ஒப்பிட்டேன். அதுக்கு அடுத்தது தத்பரக, ப்ரையாரிட்டி. நம்ம வாழ்க்கையிலோட டெய்லி விஷயங்கள்ல ப்ரையாரிட்டி வச்சுக்கணும். நாம ஜபம் பண்றதுக்கு, இந்த பகவத்கீதை பாகவதத்தை கேட்கறதுக்கு, துளசிக்கு ஆரத்தி பண்றதுக்கோ, இல்லைன்னா அந்த மந்திரத்தை நமஸ்காரம் பண்றதுக்கோ, அது மாதிரி பகவத் விஷயங்களுக்கு, இல்ல கோயிலுக்கு போறதோ, இல்ல பூ கட்டுறதோ, அதுக்கு வச்சுக்கணும். டெய்லி பண்ணணும் இல்லையா? இப்போ நம்ம டெய்லி சாப்பிடுறோம், டெய்லி செடிக்கு தண்ணி ஊத்துறோம், அதே மாதிரி ஆத்மாக்கு டெய்லி பண்ணணும். தத்பரக, அதுக்கு ப்ரையாரிட்டி வச்சுக்கணும். 2 நாள் பண்ணிட்டு 4 நாள் பண்ணாம இருக்கக்கூடாது. டெய்லி அதுக்கு பண்ணணும். அதை நம்ம செடிக்கு தண்ணி ஊத்துற மாதிரி சொல்லியிருக்கோம். அப்புறம் அந்த செடியை பாதுகாக்கிறது, அதுக்கு சம்யத் இந்திரியாக, அதாவது நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நம்ம புலனடக்கம், பிரசாதம் அல்லாத விஷயங்களையோ இல்ல பகவத் இல்லாத பக்தர்களோட சேராம இருக்கிறது, அசத் சங்கத்துல இல்லாம இருக்கிறது, அந்த மாதிரி சத் சங்கத்திலே எப்போ இருக்கிறது, கோயிலுக்கு போய் பகவானை பாக்குறது, நம்ம இந்த பகவான் விஷயங்களுக்காக உபயோகப்படுத்துறது, அப்படி பாதுகாத்துக்கணும். ஓகே மாதாஜி, ஹரி ஹரி. மேபி நம்ம ஹரிசங்கர் பிரபு இன்னைக்கு ஸ்லைட்ல போட்டுருவாரு இந்த 3 விஷயத்தையும். சமஸ்கிருத வார்த்தை, அதோட அர்த்தம், அதுக்கப்புறம் அதோட அந்த செடியோட விஷயத்தையும் அவர் அநேகமா போடுவார் மோஸ்ட்லி. சூப்பர், தேங்க்யூ. அது ரொம்ப நல்லா இருக்கு பிரபுஜி. அதை நம்ம அடுத்து எப்ப வேணாலும் ரீகேப் பண்ணி பார்க்கறதுக்கு வசதியா இருக்குது. எஸ், நம்ம யோசிக்கணும், ஐயோ இன்னைக்கு நான் செடிக்கு தண்ணி ஊத்தலையே அப்படின்ட்டு இன்னைக்கு சாட்டிங் பண்ணலாமே, ஓ இன்னைக்கு செடிக்கு தண்ணி ஊத்தலையா அப்படின்னு நினைச்சேன். கிருஷ்ணா பிரபு, தண்டவத் பிரணாம் பிரபு. ஒரு ஸ்மால் கொஸ்டின் பிரபு. சொல்லுங்க வெங்கடேஷ் பிரபு, நீங்களாம் கேள்வி கேட்கலாமா பிரபு? திருப்பதியில இருந்துட்டு இப்படி சொல்லுங்க. இல்ல பிரபு, மாதாஜி கிளாஸ் எடுத்தாங்க 4.37ல மாதவதாசனுடைய பக்தி பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சொல்லும் போது அனாவசர காலம் 15 டேஸ் இல்லைங்களா பிரபு? அந்த 15 டேஸ் எந்த மந்த் வருது அப்படின்னுட்டு ஒரு டவுட் இருந்தது. அது பிரபு கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் கேட்டேன் பிரபு. It will come before ரதயாத்திரா, மோஸ்ட்லி ஜூலை சமாட்டி. இந்த வருஷம் எப்போ வருதுன்னு தெரியல. சோ ரதயாத்திரைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 15 நாள்னு நினைக்கிறேன். 15 டேஸ். யா எனியா நான் கன்ஃபார்ம் பண்ண பிரபு, நானும் கவனிக்கல. மேபி இப்ப பக்தநாத் பார்த்து சொல்லிடுவாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம ரீகேப் பண்ணும்போது பக்தநாத் பார்த்து டக்குன்னு சொல்லிடுவாரு, எக்ஸ்பர்ட். ஓகே பிரபு, ஹரே கிருஷ்ணா பிரபு, தேங்க்யூ பிரபு. யா, இல்லன்னா நான் குரூப்ல போடுறேன். என்ன பக்தநாத சிரிக்கிறீங்க? ஹரே கிருஷ்ணா. தண்ட கேள்வி எனக்கு இன்னொரு முறை சொல்லுங்க. அதை அடியன் கேட்டுக்கிறத. இந்த கேள்வி எனக்கு சூரிய பொறுப்பு. ஜெகநாதருக்கு ஜெகநாத் 15 நாள் இதுல இருப்பாரு, அஜ்ஞானவாசத்துல இருப்பாரு, யாரையும் பார்க்க மாட்டாரு, வைக்க மாட்டாரு. அந்த இதை கேக்குறாங்க. ஓகே 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 சொல்றேன். அதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்கு, கதையே இருக்கு பிரபுஜி. அது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க போல 2-3 நாளுக்கு முன்னாடி. சரி சரி சோ இந்த வருஷத்தோட டேட்ஸ் கேக்குறாங்க.
ஓகே ஓகே நான் கேட்டு சொல்றேன். ஓகே தேங்க்யூ. நம்மளுக்கு டவுன் ஸ்ட்ரீம்ல பாகவதம் இருக்கு. காயத்ரி மாதாஜி இந்த ஐடியில் போவாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு வழி கொடுப்போம். இன்னைக்கு ரீகேப் யாரு? லலிதா மாதாஜி. பண்ணிட்டாங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு ஆல்ரெடி கிருபா சங்கரி மாதாஜி பண்ணிட்டாங்க பிரபு. ஓ ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். தேங்க்யூ கிருபா சங்கரி மாதாஜி. பட் அவங்க ரியலைசேஷன் சொன்னாங்க. எஸ் பிரபு. யா ஹரே கிருஷ்ணா தேங்க்யூ கிருபா கிருபா சங்கரி மாதாஜி. மாதாஜி. ஓகே இவன் பேசினாடா உங்கள்கிட்ட. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி, உங்க பேரு? என் பேரு ஐஸ்வர்யா. சொல்லுங்க ஐஸ்வர்யா மாதாஜி. பிரபுஜி, நான் முதலியாண்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 இது சொன்னீங்களா பிரபுஜி? அதுல ஃபர்ஸ்ட் சொன்னீங்களா குரு, அது சொன்னீங்களா, சொல்ல முடியும்? அதாவது ராமானுஜரோட திருவடியை என்னைக்கும் மறவாம எப்பவுமே பிடிச்சுக்கோ அப்படின்றாங்க. ஸோ பேசிக்கலி குருவை வந்து பிடிச்சுக்கோ, குருவோட திருவடியை என்னைக்கும் மிஸ் பண்ணிடாத அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஓகே பிரபுஜி. அப்புறம் தாச பாவனை, பகவானுடைய தாச பாவனைன்னு சொன்னீங்களா? அப்படின்னா என்ன பிரபுஜி தாச பாவனை? அதாவது என்னைக்குமே சேவகனா இரு, சுப்பீரியரா இருக்க பார்க்காத. நான் பாஸ், நான் மூத்தவன், நான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்றதை நீங்க எல்லாம் கேளுங்க, நான் சக்கரா, நான் அது இது அப்படின்னு அந்த பாவத்துக்கு போயிடாதீங்க. இது வந்து கண்ட்ரோலிங் பாவா. இதை வந்து பகவான் இதுல வந்து ஈஸ்வர பாவான்னு சொல்லுவாங்க. 4 இதை வந்து கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறது. எப்பவுமே தாசிய பாவால இருங்க. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு அப்ப ஹரிகீர்த்தா நீங்க இந்த டெல்லி கீதாவை வந்து பாசா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, இந்த 64 பேருக்கு நான் தாசனா இருக்கேன் அப்படின்ற புத்தியோட நான் இருக்கணும். நான் சொன்னாதான் இன்னைக்கு கிளாஸ் அப்படின்ற அந்த ஈஸ்வர பாவம் இல்லாம இன்னைக்கு இந்த 64 பேரை சேவை பண்ணக்கூடிய பாக்கியம் பகவான் எனக்கு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு தாசிய பாவத்துல இருக்கணும். பாவான்றது என்னங்க, உள்ள இருக்கிறது தான். கரெக்டா இல்லையா? இப்போ ஒரு கப்பு டீயோ காப்பியோ இல்ல பாலோ ஒரு தோசையோ வைக்கலாம். ஒரு ஹோட்டல்ல சர்வரும் வைக்கிறான், நீங்க வந்து உங்களோட சோலை ராஜாக்கும் வைக்கிறீங்க, ரெண்டும் ஒண்ணா? இல்ல. உள்ள கான்சியஸ் வேறையா இருக்கு இல்லையா? ஆமா பிரபுஜி. இதே கல்யாணம் ஆன அன்னைக்கு ஒரு சொம்புல பாலை கொடுத்து கையில இந்த பக்கம் ஏதோ ஒன்று பலகாரம் எல்லாம் கொடுத்துட்டு போகும்போது அப்போ உங்க எண்ணம் வேறையா இருக்கு இல்லையா? சோ அந்த உள்ள இருக்கிற கான்சியஸ் தான் வந்து இங்க வந்து சொல்றாங்க தாசிய பாவத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி, நீங்க என் லைஃப்ல வந்து பக்திக்கு வந்து நீங்க ஒரு அடிக்கல் நாட்டிருக்கீங்க பிரபுஜி. உண்மையிலேயே நான் வந்து முன்னாலாம் வந்து லேட் சாமி கும்பிடுவேன், கும்பிடாம இருப்பேன். இப்ப டெய்லி சாமி கும்பிடுறேன், டெய்லி துளசி தேவிக்கு பூஜை பண்றேன். சாமிக்கு பிரசாதம் வைக்கலன்னா நான் சரி ஓகே நம்ம தோசை மாவு இருக்குல ஊத்திட்டு சாப்பிட்டு இருந்துரும். இப்ப கிருஷ்ணருக்கு வைக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு இந்த கிளாஸ்ல இருந்து தான் பிரபுஜி. நான் திரும்பவும் இந்த நேரத்துல நான் ஜெகத்பிரியா மாதாஜிக்கு ரொம்ப ரொம்ப அப்புறம் எங்க பிரபுஜிக்கு உண்மையிலேயே நீங்க ஒவ்வொரு கதை சொல்லல, உங்களுக்கு ஒரு மாதிரி உங்க வார்த்தை இதாகல, எனக்கு அப்படியே என் கண்ணுல இருந்து அப்படியே ஊத்துது பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. உண்மையிலே ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. என்னோட பக்திக்கு நீங்க ஹரே கிருஷ்ணா. ஹரே பிரபுஜி. நல்லா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்மளுக்கு தேங்க்யூ